குடிநீரில் கோலிஃபார்ம் மற்றும் ஈகோலி ஆகிய பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடாது என்பது சென்னை பெருநகர குடிநீர் வாரியத்தின் தர கட்டுப்பாடுகளில் ஒன்று. ஆனால் பல்லாவரம் பகுதியில் வழங்கப்பட்ட குடிநீரில் இந்த 2 பாக்டீரியாக்களும் இருப்பது சோதனை முடிவில் வெளிப்பட்டுள்ளது. இதை சுட்டிக்காட்டி அமைச்சர் தாமு அன்பரசனை கேள்விகளால் துளைத்தெடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அதில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் போது அடிப்படை சோதனைகளை கூட மேற்கொள்ளாமல் தங்கள் நிர்வாக தோல்வியை தவறுகளை மறைத்து அதிகார திமிரின் உச்சத்தில் பொதுமக்களை குற்றவாளியாக்க முயன்ற அமைச்சர் தாமு அன்பரசன் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக பறிபோன 3 உயிர்களுக்கு என்ன பதில் கூறுவார் என கேள்வி எழுப்பியுள்ளார். செந்தில் பாலாஜி வழக்கு நேற்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சராக எப்படி தொடருகிறார் என்று நீதிபதிகள் மீண்டும் கேள்வி எழுப்பினர். மேலும் இது தொடர்பாக உரிய பதிலை வரும் 18ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தங்களின் வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. அமைச்சர் பதவி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருவதால் செந்தில் பாலாஜிக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சசிகலாவுக்கு எதிரான அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க எழும்பூர் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. JJTVக்கு வெளிநாட்டிலிருந்து உபகரணங்கள் வாங்கியதில் மோசடி செய்ததாக அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் சசிகலாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை பெய்தாலும் அதை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் 4000 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் டாடா சோலார் பவர் நிறுவனத்தை முதல்வர் ஸ்டாலின் விரைவில் துவக்கி வைக்க வர உள்ளார். அப்போது திருநெல்வேலி மேற்கு சுற்றுவட்ட சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முடிந்த திட்டங்களை துவக்கி வைக்கிறார் என்றார். மாஞ்சோலையில் தொழிலாளர்கள் அனைவரையும் வெளியேற்றிய பிறகு அங்கு பெரிய அளவில் தனியார் சுற்றுலா திட்டம் வர உள்ளதாக கூறப்படுகிறதே என செய்தியாளர் கேட்டதற்கு என் வாயை கிளறாதீர்கள் என கூறி சென்று விட்டார் அமைச்சர். அதிகாலையில் சாத்தனூர் அணையை திறந்து மக்களை தவிக்க விட்டது போலன்றி முன்னெச்சரிக்கை உணர்வுடன் திமுக அரசு செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு அறிவுரை கூறியிருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரகுபதி, தமிழகத்தில் கனமழையை ஒட்டி முதல்வர் உத்தரவின்படி மிக சிறப்பான முன்னேற்பாடுகளை அரசு செய்து வருகிறது. அதிமுக ஆட்சியை போலல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அணைகளும் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் டிசம்பர் 16ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. தற்போது வங்கக்கடலில் டிசம்பர் 16ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நாளை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற உள்ளது. தமிழகத்தில் டிசம்பர் 16, 17, 18ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. டிசம்பர் 17ஆம் தேதி ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டில்லியில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் இது புரளி என தெரிய வந்துள்ளது. இந்த வெடிகுண்டு புரளி சம்பவத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மக்களவையில் பேசிய வயநாடு MP பிரியங்கா, மத்திய அரசு வாஷிங் மிஷின் அரசு, இமாச்சலில் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்தது யார், கோவா அரசை கவிழ்த்தது யார், எதிர்க்கட்சிகள் மற்றும் ஊடக நண்பர்கள் மீது CBI அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தவறான வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. தனியார் மயமாக்கல் உள்ளிட்டவை மூலம் இந்த அரசு இடஒதுக்கீட்டை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறது என பேசினார். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் வகையில் சபைக்குள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி ராஜ்யசபா தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ஜெகதீப் தன்கரை பதவியிலிருந்து நீக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி கட்சிகள் கொண்டு வந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜெகதீப் தன்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக ராஜ்யசபாவில் விவாதம் நடந்தது. அப்போது பேசிய அவர், ஒரு விவசாய மகன் இந்த பதவியில் ஏன் அமர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். இந்த நாட்டிற்காக நான் எனது உயிரையும் கொடுப்பேன். எதிர்க்கட்சிகளுக்கு
உங்களுக்கு 24 மணி நேரமும் ஒரே ஒரு வேலை மட்டுமே உள்ளது, உரை கூறுவதுதான். நீங்கள் சொல்வதை பாருங்கள், நான் மிகவும் பொறுத்து கொண்டேன். நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறீர்கள். இவ்வாறு அவர் பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாஜக உறுப்பினர்களை மற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக பேச ஊக்குவிக்கிறீர்கள். நானும் விவசாய மகன், உங்களை விட அதிக சவால்களை சந்தித்துள்ளேன். எங்கள் கட்சி தலைவர்களை அவமதிக்கிறீர்கள், காங்கிரஸை அவமானப்படுத்துகிறீர்களே. உங்கள் புகழை கேட்க நாங்கள் இங்கு வரவில்லை, நாங்கள் விவாதத்திற்கு வந்துள்ளோம் என்று கூறினார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் அங்கு சட்டவிரோதமாக குடியேறிய சுமார் 18,000 இந்தியர்கள் வெளியேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குறித்த முதற்கட்ட பட்டியலை அமெரிக்காவின் குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் தயாரித்துள்ளனர். இப்பட்டியலில் மொத்தம் 15 லட்சம் பேர் இடம்பெற்றுள்ளனர். அதில் 17,940 பேர் இந்தியர்கள் ஆவார்கள். இவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களிடம் முறையான ஆவணங்கள் ஏதும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இப்பட்டியலில் முதலிடத்தில் ஹாண்ட்ரஸ் உள்ளது. இந்நாட்டை சேர்ந்த 2,61,651 பேர் வெளியேற்றப்பட உள்ளனர். இதற்கு அடுத்த இடங்களில் கவுதமாலா, மெக்சிகோ, எல் சால்வடார் நாட்டை சேர்ந்தவர்கள் உள்ளனர்.